அடுத்த சம பாருங்கள். கூட்டு வட்டியில் ஒரு தொகையானது 3 வருடங்களில் ரூபாய் 800 ஆகவும் 4 வருடங்களில் ரூபாய் 840 ஆகவும் மாறுகிறது எனில் வட்டி விகிதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடு வந்து நம்ம எப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்த மாதிரியே வரும். ஃபஸ்ட்டு அந்த வட்டி கண்டுபிடிக்கிற வரைக்கும் சேமாக தான் இருக்கும் மெத்தடு. அதே மெத்தடு தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். பாருங்கள், 3 வருடத்தில் 800 மாறிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. 4 வருடத்தில் 840 மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா அசல் ப்ளஸ் வட்டி சேர்ந்து தான் இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தோன்னா அசல் ப்ளஸ் வட்டி சேர்ந்து தான் இவ்வளோ மாறி இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய அந்த இயர் கேப் வந்து பார்த்தீங்கன்னா வட்டின்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ வட்டி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் 4 - 1 வந்து பார்த்தோன்னா 3 தான். ஸோ 1 இயர் தான் கேப் தான் நமக்கு. அதுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 40 வந்து. ஓகேங்களா? அப்போ இங்கே கிடைக்கிறது வந்து பார்த்தா 1 இயர்க்கான வட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி கொஷனில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வட்டி கேப் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயராக தான் இருக்கணும். ஓகேங்களா? வட்டி கேப் வந்து பார்த்தோன்னா ஸோ 1 இயராக வந்து இருந்துச்சுன்னா வந்தால் மட்டும்தான் இந்த மெத்தடு. இது R = வட்டி பை ஏ. நான் மேலே சொல்லியிருக்கேன், இந்த 800ன்றது வட்டி ப்ளஸ் அசல் சேர்ந்தது தான் அந்த 800ன்னு சொல்லியிருப்போம். அதுதான் ஏ. அப்போ இது வந்து முதல்ல ஏ வந்து என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து எடுத்துப்போம் இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 6 தான் நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 6 பாருங்கள். ஸோ வட்டி எவ்வளோ 40, முதல் தொகை ஏ எவ்வளோ 800 இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தோன்னா 5% வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 2 0க்கு 2 0, 40 வந்து 8ஆல் அடித்தா 5 டைம்ஸ். ஸோ 5%. ஓகேங்களா? இதுதான் ஆன்சரு. நோட் பண்ணி வச்சுங்க. இதில் ஒரே விஷயம், இந்த வட்டி கேப் வருது பார்த்தீங்களா, இந்த வட்டி கேப் தான் மேட்ரு. ஸோ இந்த 2 அல்லது 3 வருஷக்கான கேப் வந்து கிடைச்சிச்சுன்னா இந்த மெத்தடு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடு யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி 1 வந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? 1 வருடத்துக்கான வட்டி கேப் வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். ஸோ டிஎன்பிசிலாம் அப்படி தான் கேட்பாங்க. 1 வருடத்திற்கு வர்ற மாதிரி தான் வட்டி கேப் கொடுப்பாங்க. ஸோ பார்த்துக்குங்க. சப்போஸ் 2 3 கொடுத்தாங்கன்னா நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ கேட்கவும் மாட்டாங்க அந்த மெத்தடில். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள்.